ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் தனித்தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அடுத்து நான் சோயா சங்க் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. புழிஞ்சு எடுத்த சோயா சங்கை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைஞ்சா போதுங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பட்டை அது வச்சுருக்கேங்க. அது எல்லாத்தையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சோம்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் விழுது இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் விழுது பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வதங்கி வரணுங்க. தக்காளி அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோலை மசாலா சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பத்தலனாலும் கடைசியாக ஊற்றிக்கலாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கிரேவி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு. கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க சோயா சங்க் அதில் சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலருங்க. அப்போதான் அது அந்த உப்பு காரெல்லாம் நல்லா ஊறுங்க. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நல்லா உதிர்த்து வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க. அப்போதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா கலரி விட்ட பிறகு கொத்தமல்லி தழை தூவி ஒரு 10 நிமிஷத்துக்கு கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க சிம்மில் வச்சு. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருந்தது சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.